மறுபடியும் வந்து உட்காந்துருவாங்க. ஒரு நாடகம் இருக்கும். இப்ப கிறிஸ்தவங்களுக்கு நாடகம் இல்லை, ஒரு சினிமா பாட்டு இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. நம்ம எதை கேட்டாலும் சிரிச்சாலும் பார்த்தாலும் கொண்டாலும் என்னதான் செய்யணும்? ஒரு ஜோக்க பார்க்கணும்னா காமெடியா பேசுற ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்து நல்லா சிரிக்கலாம். ஆமா, நல்லா சிரிச்சு கிரிச்சு மகிழ்ச்சியா இருக்கலாம். கொஞ்சம் சீரியஸா கேட்கணும்னா அதுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவரோட பிரசங்கத்தை கேட்டா சீரியஸா இருக்கும், நல்லா திட்டுவார். அவரோட பிரசங்கத்தை கொஞ்சம் நேரம் கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கொஞ்சம் புத்திமதி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, யூடியூப்ல போய் அவரை போய் கேட்கணும். உடனே அவர் கொஞ்சம் நேரம் புத்திமதியா பேசுவார். சரித்திரங்களை கேட்கணும் அப்படின்னா சரித்திர புத்தகங்களை பேசுகிற பிரசங்கியா இருக்காங்க, அவங்கள பற்றி பேசணும், போய் பார்க்கணும். அப்ப நமக்கு என்ன டைம் பாஸ்? ஒரு நாடகமோ ஒரு சினிமா படமோ இல்லாட்டி எதுவுமே இல்லை, இதுதான் டைம் பாஸ். அப்ப இன்னைக்கு சில பேர் வேத வசனத்தை கேட்கறதும் பார்க்கறதும் எதுக்கு அப்படின்னா டைம் பாஸ். இந்த அத்தோப்பட்டணத்தார் மாதிரி நவமான காரியங்களை கேட்கறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்ன ஆச்சு? ஒரு டைம் பாஸுக்கு ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி ஒரு செய்தியை கேட்கிறாரு. அவங்க கண்டும் கேட்டும் இருதயத்துல மனம் திரும்புறது இல்லை. அது ஒரு டைம் பாஸ். நம்ம வீட்லயும் ஒரு டிவி ஓடணும்ல, நம்ம வீட்லயும் ஹோம் தியேட்டர்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு பாட்டு போடணும்ல, நம்ம வீட்லயும் ஒரு டிவி இருக்கு, அது ஒரு செய்தி கேட்கணும்ல. எதுக்கு வாங்கணும் டிவி? எவ்வளவு பெருசு? 42